ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நியூக்ளியஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூக்ளியஸ் அப்படின்னா என்னென்னா, செல்லுக்குள்ளே இருக்கிற ஒரு பாட்டு தான் வந்து நியூக்ளியஸ். இது வந்து சென்டர் ஆஃப் த செல்லில் வந்து இருக்கும். பிரெயின் எப்படி எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குதோ, எப்படி எல்லா ஆக்டிவிட்டியுமே கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே மாதிரி செல்லுக்குள்ளே இருக்கிற மொத்த ஆக்டிவிட்டியுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது இந்த நியூக்ளியஸ் தான். ஸோ இது வந்து ஈக்குவல் டு பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ், ஆல் பாடி செல்ஸ் ஹாவ் அ நியூக்ளியஸ் எக்ஸப்ட் மெச்சூர் ஆர்பிசி. எல்லா பாடி செல்ஸ்லேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும். எதில் இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா மெச்சூர் ஆர்பிசியில் இருக்காது. லார்ஜ் ஆர்கனல்ஸ் எசென்ஷியல் டு சீன் அண்டர் அ மைக்ரோஸ்கோப். இது வந்து நியூக்ளியஸ் தான் வந்து மைக்ரோஸ்கோப் மூலயமா நம்ம செல்லை பார்த்தாலே ஈஸியாக தெரிகிற ஒரு ஆர்கனல்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த நியூக்ளியஸ் தான். இதோட ஸ்ட்ரக்சர் நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியோபிளாசம், நியூக்ளியோலஸ், குரோமாட்டின். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நியூக்ளியர் என்வலப் அப்படி இல்லைன்னா நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் கவரிங் டபுள் லேயர் மெம்பரைன். இது வந்து நியூக்ளியஸை வந்து கவர் பண்ணி இருக்கும். இது வந்து டபுள் லேயர் மெம்பரைன், டபுள் லேயராக இருக்கும், நியூக்ளியஸை கவர் பண்ணி இருக்கும். இதில் வந்து போர்ஸ் இருக்கும், கண்டெய்னர் நியூக்ளியர் போர்ஸ். சப்ஸ்டன்ஸ் பாஸ் பிட்வீன் இட் அண்ட் சைட்டோபிளாசம் அசம்பிள் கம்பனன்ட்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸ். ஸோ இதில் வந்து நியூக்ளியர் போர்ஸ் இருக்கும். அந்த நியூக்ளியர் போர்ஸ் வழியாக தான் வந்து ஏதாவது சப்ஸ்டன்ஸ் உள்ளே வரணும் ஆனாலும் வெளில போனோம்னாலும் இந்த நியூக்ளியர் போர்ஸ் வழியாக தான் வந்து வெளிலையும் உள்ளேயும் போகும். டபுள் லேயர் மெம்பரைனில் இன்னர் லேயர் அவுட்டர் லேயர், உள்ளே இருக்கிறது இன்னர் லேயர் அண்ட் வெளில தெரிகிறது அவுட்டர் லேயர். அந்த வெளில தெரிகிற அவுட்டர் லேயரில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து அட்டாச்சாக இருக்கும். அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் பார்த்தோன்னா அங்கங்கே வந்து ரைபோசோம்ஸ் வந்து இருக்கும். The nucleus is contain genetic material in the form of DNA. DNA present as the fine network of thread called chromatin. நியூக்ளியஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதனால வந்து இது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு த்ரெட் மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். குரோமாட்டின் அந்த பாட்டு பேர் குரோமாட்டின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். டியூரிங் செல் டிவிஷன் குரோமாட்டின் ஃபார்ம் குரோமோசோம்ஸ். குரோமாட்டின்ற பார்ட் வந்து பார்த்தோன்னா த்ரெட் மாதிரி இருக்கும் நியூக்ளியஸ்குள்ள. இது வந்து பார்த்தோன்னா செல் டிவிஷன் டைம் வந்து குரோமோசோம்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். நியூக்ளியோபிளாசம், இன்னர் டு த நியூக்ளியர் மெம்பரேன் ஃப்ளூவிட் வித் செமி சாலிட் சப்ஸ்டன்ஸ். நியூக்ளியஸ்குள்ள வந்து இருக்கிற ஒரு ஃப்ளூவிட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியோபிளாசம். Nucleolus, roughly spherical structure, synthesis of mRNA, rRNA and stores. இது வந்து பார்க்குறதுக்கு ரஃப்பாக இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து இன்சைட் த நியூக்ளியஸில் இருக்குது. இதில் வந்து ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏலாம் சிந்தசைஸ் ஆகும், அதே மாதிரி அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன்ஸ் கண்ட்ரோல் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல்ஸில் நடக்கிற மொத்த ஆக்டிவிட்டியுமே கண்ட்ரோல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும். ப்ளே சிக்னிஃபிகன்ஸ் ரூல்ஸ் இன் ஹெரிடிட்டி அப்படின்னா பரம்பரை முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. நியூக்ளியஸ் கண்டெயின் ஜெனட்டிக் கோட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசைஸ். ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகிறதுக்கு வந்து நியூக்ளியஸ் வந்து மெயின் ஃபேக்டராக இருக்குது. Synthesis of ribosomal RNA takes place in nucleus. Thank you for watching.